சென்னை தமிழ்நாட்டோட ஐசியூ வார்டு. பொழைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்தால் பொழைச்சிக்கலாம். அப்படி பொழைச்சிக்கலாம்னு நினச்சி இந்த ஐசியூ வார்டில் அட்மிட் ஆன 3 பேஷண்ட்ஸோட கதையை பார்ப்போம். அந்த 3 பேஷண்ட்டில் இவனும் ஒருத்தன். இவன் பேர் ஹரி. ஊர்லேருந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சென்னைக்கு வந்துட்டு ஐடியில் சேர்ந்துட்டு எதுக்கு ஐடியில் சேர்ந்தேன்னு தெரியாமல் வேலை பார்க்குற ஒரு டிப்பிக்கல் எம்ப்ளாயி. இவன் தான் அடுத்த பேஷண்ட். இவன் பேர் அஜித். ஃபாரினில் போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாமல் சொமோட்டோ ஓட்டுறான். இவன் தான் லாஸ்ட் பேஷண்ட். இவன் பேர் தீபன். மோட்டிவேஷன் ரீல்ஸாக பார்த்துட்டு சினிமாவில் ஏதாச்சும் சாதிக்கலான்னு நினச்சி சென்னையில் சும்மா சுற்றிட்டு இருக்கான். அடிங்க ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. அப்புறம் எதுக்கு ஆர்டர் பண்றானுங்க? ப்ரோ ஃபுட் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணுறது? ஃபுட்டு நீங்கள் தானே ஆர்டர் பண்ணீங்க. அப்போ அத்தனை கால் அடிக்கிறனால எடுக்கலாம்ல. எனக்குலாம் வேறு வேலை இல்லையா ப்ரோ? இந்த அரை மணி நேரத்தில் எத்தனை ஆர்டர் எடுத்துருப்பேன் தெரியுமா? ஹலோ, என்ன ஓவராக பேசுகிற? ஜொமேட்டோ பாய் தானே நீ? ஏதோ ஃபோன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குன்னு ஓவராக பேசுவியா? எந்த ஊர் நீ? கடலூர். கடலூர்லேருந்து சென்னைக்கு பொழப்பு தேடி வந்துட்டு ஏன்ட்டே ஓவராக பேசுகிற? ஜொமேட்டோ தானே ஓட்டுற, ஃப்ளைட் ஓட்டல. மரியாதையாக பேசு. மரியாதைனா பிரதர்? இது யார் அப்பா கட்டின வீடா? ஆமாம், என்னப்ப? நல்லா பெருசாக தான் இருக்கு. அப்பா வீடு கட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன, சும்மா கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாரு. கல்யாணம் பண்ண ஃபோர்ஸில் நீ 2 குட்டியை போட்டிருப்ப. அரை டிராயர் போட்டு டிவி மூட உட்காந்துட்டு சும்மா ஆர்டர் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. உனக்கு இவ்வளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? ஏன்னா நான் என்னோட ஓன் லெக்ல நிற்கிறேன். இந்த மரியாதை போதுமாடா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமாடா? வேணா சொல்றா, கொடுக்குறேன்டா. மரியாதைடா வேணுமாடா? அம்மாடி, சாரி ப்ரோ. Mr. Hariharan, I really don't know what you are doing in this office. I don't know why you have come here. Here in our company, everybody is running like anything and working very hard. You are a dump, not even walking. You are just stagnant. You don't know anything. I really don't understand. You don't even have a basic knowledge about your product. Even last project, what we have done, you made a hell number of mistakes. And I'm really sorry to say this. I don't have passions. You are getting every month's salary, right? Just understand for what you have been paid. Say something. சார், இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல, ஒரே ஒரு தடவை தமிழில் சொல்கிறீங்களா? டேய், யாரா நீ? இவ்வளோ நேரம் நான் பேசுறது உனக்கு புரியலன்னா நீ எல்லாம் எப்போ என் கம்பெனியில் 1 வருஷமா இருந்த? யாரா ரெஃபர் பண்ணது? யாரா அவனை வேலைக்கு ஏற்றது? தயவுசெய்து கிளம்புடா. You just kill my half an hour. சார் ப்ளீஸ். நான் ஏதாவது கற்றுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். You are work for nothing. சார், லாஸ்ட்டாக சொன்னீங்களா ஒர்க் ஃபார் நத்திங். ஈவினிங்குள்ளே முடிச்சு உங்கள் டேபிளில் சப்மிட் பண்ணுறேன் சார். சார் சார் சொல்றா. அந்த ஒரு யானை ஜோக் பரமேஸ் வரலையா சார்? சாயந்தரம் வரேன்னு சொல்கிறார் சார். சினிமான்றது சாதாரணமாக போச்சு. சரி, இன்னைக்கு ஒருத்தன் கூட ஆடிஷன் வரல. வந்திருக்கான் சார். கூப்பிடு. தம்பி வாப்பா. அண்ணா நான் வந்துட்டேன். சீக்கிரம் வா. வந்துட்டான் சார். சார். தம்பி சார், என்ன இது? கண்ணு லைட்டு, கண்ணு கூசு சார். புதுசா? ஆமாம் சார், ஃபஸ்ட் டைமு. சரி நடி. சரி சார், நடிக்க சார். நடி. அதான்ப்பா நடிப்பா. பண்ணுறேன் சார், ரெடி சார். இல்லை அதான்ப்பா நடிப்பா டக்குன்னு. சார் அதான் சார் அந்த டைலாக் கொடுத்தீங்கன்னா. டேய், நீயா ஓனா ஏதாவது நடுறா.
ஓனாவே பண்ணட்டுமா சார்? பண்ணு. சரி ஓகே சார். பண்ணு. மேனேஜர் சார், சார் சார் மேனேஜர் சார், சார் அது டேய், ஆக்டிங் இஸ் லைக் a டேம். அதுவா உடைஞ்சு வரணும், உள்ள இருந்து வரணும். உள்ள இருந்து? உள்ள இருந்து. சரி ஓகே சார். பண்ணு. நல்லா பண்ணு சார். போலாமா சார்? போலாம். ஓகே சார், ஓகே சார். தங்கச்சி தங்கச்சி இப்படி பண்ணிட்டியேம்மா. இந்த அண்ணனுக்கு எப்படிமா துரோகம் பண்ண தோணுச்சு தங்கச்சி? சூப்பர்யா, நோட் பண்ணிக்கோ. சரி சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். தம்பி இங்க வா. சார் என்ன சார்? இது இந்த ரீல்ஸ் எடு. ரீல்ஸ் எடுக்கணுமா சார் இப்ப? ஏன்? இல்ல சார், எடுக்கலாம் சார். போலாமா? காலி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பானந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு. காலி துள்ளிய காளிதன் காலில் எப்படி? சூப்பர் சார். ஃபாஃபா ரீல்ஸ் முடிச்சுன்னு போட்டுக்கோ. சார் இது மூவி ஆடிஷன் தானே சார்? ஏன் எப்படி தெரியுது பார்த்தா? சும்மா கேட்டேன் சார். நல்ல வீடியோ எடுத்திருக்க. இந்த படம் பேர் என்ன சார்? கிராமத்து காட்டேரிகள். A film by மேகவர்ண மேனன். How is it? ஜொமேட்டோ தானே ஓட்டுற, ஃப்ளைட் ஓட்டல, மரியாதையா பேசு. கிராமத்து காட்டேரிகள். A film by மேகவர்ண மேனன். டேய் யாரா நீ? இல்லனா நான் பேசுறது உனக்கு புரியலனா நீ எல்லாம் எப்பற என் கப்பல் ஒரு வருஷமா இருந்த? டேய் எவனா இந்த வண்டியை குறுக்க போறது? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? மேல இருந்து ஃபோன் பண்ணி என்ன கம்ப்ளைன்ட் பண்றாங்கடா. அது 8050 வண்டிக்காரங்க. டேய் 8050 நம்ம வண்டிடா. ஐயோ இந்த தற்குறி என்ன பண்ண போறான் தெரியல. மச்சான், ஹரி ஹவுஸ் ஓனர் அடி வாங்கிட்டான் போல. அவன்டா சவுண்ட் கேட்டுச்சு. உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடா. மேல கை வைக்கிற செத்த இங்க வந்தானா? பாத்துக்கடா டேய், பாத்துக்கறேன்டா. காது வலிக்குது. டேய் சிரிக்கிறீங்களா? டேய் சண்டை போட்டா கீழே வர மாட்டீங்களாடா? டா வண்டி அவனோடது, அவனே சும்மா உட்காந்துருக்கான். அது என்ன ஹவுஸ் ஓனர் குரல் கேட்டா பெரிய வீர மாதிரி போயிட்டு அவட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. இங்கே சும்மா உட்காந்துருக்கலாம்ல. டேய் சிரிக்கிறியாடா? தீபரசா சிரிப்பா இருக்கா உனக்கு? டேய் சிரிக்கிறான் பாருடா. நான் கூட சிரிக்கிறேன்டா. உனக்கு சிரிப்பா இருக்கா? டேய் சிரிக்காதீங்கடா. சிரிக்காதங்க. அடிக்காதடா. சிரிக்கிறீங்கடா டேய். சிரிக்காதடா. லெஃப்டா ரைட்டாடா? சொல்லிட்டேடா. தம்பி துணி எல்லாம் காயப்படக்கூடாது. தண்ணி பட்டு பெயிண்ட் எல்லாம் அரைஞ்சிட்டு இருக்கு. சும்மா மாசம் பெயிண்ட் அடிக்க முடியாது. நாங்க துணி இங்கே காய போடுறதுனா வேற எங்கடா போறது? மொட்டை மேல போய் காய பண்ணி கூட்டிடுறீங்க. அப்ப நான் எங்க இருந்து போறது? நான் சொல்ற மட்டும் கேரியா? யோ நாங்க வரதே லேட் டைம். எங்க இருந்து மொட்டை மேல துணியை காய போடுறது? ஏன் 2 படி ஏறி மேல துணி காய போட முடியாதா? இது பெரிய மைனர். வேணா தானே சொல்லணும். யோ 10 மணிக்கு மேல மாடியா புண்ணா எங்கயா காய போடுறது? வாடகைடா ஏன் பில்டிங்கா? என்ன வாடகை வாங்காம சும்மா குடிச்சிருப்பாங்க. பேசிட்டு இருக்காத. ஏய் என்ன லூசு வீசுன்னு இருக்க? ஏண்டா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒருத்தன் கூட ரூம்ல வர கூடாது. மரியாதை கிளம்பிருங்க. வாடகை தர வக்கல்ல வந்துட்டாங்க சண்டைக்கு எல்லாம். கிளம்புடா மரியாதை. எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரோம் எல்லாரும் சேர்த்து. ஏய் அவன் பேசிட்டு ஐயோ மறுபடியும் ஏழு எழுத்துறானே. வாடா. கிளம்புடா முதல்ல. ஏய் என்னடா? ஏய் மயிறு மாதிரி பேசிட்டு இருக்கடா. என்னடா அது? என்ன பிரச்சனை? துணி காய போட கூடாதுடாங்க. இல்ல நான் சொல்லி வச்சுக்க அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன லூசு கேஸ்னு பேசுறேன்? அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே. ஏதோ கோவத்துல பேசுறானே. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. துணியை காய போட மாட்டேண்ணே. நான் வீட்டுல வந்து பேசுறேன். சரிண்ணே போங்கண்ணே. வந்துட்டானுங்க அங்க இருந்து. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் என்ன பண்ணா? இதுடா அமைதியாடா. ஒரு நிமிஷம் போய்ட்டானா இல்லையா? டேய் சத்த அமைதியாடா. ஓவரா பண்றான்டா அந்த ஓனர். டேய் ஏன்டா சத்தம் போட்டுட்டு இருக்க? சத்தம் போடாம என்ன பண்ண சொல்ற? அப்படி பேசு. அது தெரியும் எனக்கு. ஏய் நீ சும்மா இருடா.
நானும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஓவரா தான் போயிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவனை அடிச்சு மண்டையை உடைக்கிறான்னு பாரு. டேய் 2 பேரும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம்டா. தயவு செஞ்சு அமைதியாங்கடா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைடா. கிளம்புங்கடா, டைம் ஆச்சு. சரி மாப்பிள்ள கிளம்பு. ஏய் வேலை கிளம்பல போடா. மைண்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அவன் கூட சண்டை போட்டதே நானே கிளம்பிட்டேன். உனக்கு என்னடா? உனக்கு என்னப்பா? எனக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எனக்கு தான் தெரியும். என்ன ஹலோ ஹலோ வேணா என்ன வந்துட்டியா? எங்கடா இருக்க? நீ சொன்ன லொகேஷன் நான் வந்துட்டேன். வந்துட்டியா? இங்க பாரு, உனக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை தெரியுதா? ஆமா. EMA ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸ். அட ஆமாடா, சொல்லுடா டக்குன்னு. அந்த கடை திறந்திருக்கா மூடிருக்கா பாரு. மூடிதான் இருக்கு. அப்பாடா, நல்ல வேளை யாரும் இல்ல. அந்த கடைக்கு லெஃப்ட் சைடுல ஒரு சந்து தெரியுதா? ஆமா இருக்கு. அந்த சந்துல ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இரு. வரேன்டா, இரு. நீ வரும்போது லெஃப்ட் சைடுல ஒரு மாமி இருக்காங்களா? இங்க யாரும் இல்லையேடா. நல்ல வேளை, சீக்கிரம் வா, அவங்க வர டைம் தான். சரி ஓகே. ஸ்ட்ரைட்டா வா. மேல ஒரு தாத்தா பல்லு விளக்கிட்டு இருக்காரா? உனக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கேட் தெரியுதா? ஆமா, அங்க ஒரு கேட் தெரியுது. அப்படியே அந்த கேட்டை திறந்து லெஃப்ட் எடுத்து வா. சரி இரு வரேன். சீக்கிரம் வா போனா. தொற வந்துட்டியா? அப்படியே மேல வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து என்ன பண்ற போனா? ஏண்டா காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கேன், திறக்க மாட்ற? காலிங் பெல்லா? எங்க ரூம்ல தான் காலிங் பெல்லே இல்லையே. இந்தா அடிச்சிட்டு இருக்கேனே, கேக்குதா? ஆடி பாவி, அது ஹவுஸ் ஓனர் ரூம்டி. அங்கே நிக்கிற. என்னது ஹவுஸ் ஓனர் வீடா? ஐயோ, உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, அங்கேயே போன. ஹவுஸ் ஓனர் பாத்துறாரா? இல்லடா, அங்க யாரும் இல்ல. ஆடி என்னடா இருக்கவே முடியல. லூசு லூசு லூசு. ஹவுஸ் ஓனர் கதவை போய் தட்டுவே. நீ தானே தட்ட சொன்ன. நல்ல வேளை, அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு எங்களை ரூம் விட்டே காலி பண்ண வச்சிருப்பான். ஐயோ. ஐயோ. சரி விடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஐயோ, யாரோ வந்துட்டாங்க. சீக்கிரம் போடி. சர்ப்ரைஸ் மாப்ள, ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. மச்சிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஊதுடா ஊதுடா. வெட்றா வெட்றா. என்னடா பண்ற? வெட்றா கேக்க. அது ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஏய் வந்து வெட்றா. ஊது ஊது. ஊது. என்னடா நெளிஞ்சிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல. கேக்க வெட்றா வாடா. ஒரே ஸ்ட்ரெஸ். மாப்ள கால்ல ஓனர் கத்தனால அதுல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காப்ல. டேய் அத ஏன்டா யோசிச்சிட்டு இருக்க? இங்க இரு. ஏய் என்னடா நீங்க இப்படி மாறி மாறி உட்கார்ந்தீங்கன்னா நான் எப்பறா கேக் வெட்றது? ஒழுங்கா ரவுண்டா ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்தா நான் கேக் வெட்ட முடியும். உட்கார்றது சின்ன புள்ள மாதிரி வெட்டு வெட்டு. சரி வெட்றா. ஊது ஊது, கம் ஆன். டேய் லூசு எண்டல் யாரா அவன்? ஹாப்பி பர்த்டேடா. மாப்ள காலைல அந்த ஓனர் குடைச்சல் கொடுத்துட்டான்டா. இல்லைன்னா பர்த்டே இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். அவனை விட்றா, அவன் கிடக்குறான்டா. ஒரு நாள் என் கையில வசமா மாட்ட போறான். அன்னைக்கு அடிக்கண்டா அவனை. டேய் அறிவு கட்டவனே. லூசு லூசு, காதுல இப்படி அடிப்ப? காதுல அடிச்சிட்டு இருக்க பைத்தியம். இதுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு சொன்னேன். நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆனவங்களாம் கட் பண்ணிட்டு வா. ஹே சீ தள்ளு. யார் அந்த பொண்ணு? சொல்றா, யார் அந்த பொண்ணு? அவன் தான் கேக்குறான்ல, சொல்லு. ஏண்டா லவ் தானடா பண்ண? ஏதோ கொலை பண்ணிட்ட மாதிரி இவ்ளோ புலன விசாரணை பண்றீங்க? ஏய் ஓ மூஞ்சிக்கெல்லாம் லவ்வே செட் ஆகுதுடா. எப்படிடா? எனக்கு புரியவே இல்லடா. ஏய்
நல்லா வெற்றி கொடி கட்டு படத்துல வர ஆனந்தராஜ் மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு நீ என்ன கலாய்க்கிறியா? இங்க பாரு, சைலண்டா இருக்கணும் சொல்லிட்டேன். ஏப்பா நான் உன்கிட்ட வேற எதுவும் கேட்கல. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்த, என்ன பேசினேன், அதை மட்டும் சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, எப்பவுமே நான் டெலிவரி பண்ண போகிற இடத்துல அந்த பொண்ணை பார்ப்பேன். அவங்களும் ரெகுலராக ஆர்டர் போடுவாங்க. அப்படியே எங்களுக்குள்ள பழக்கமாகி அப்படியே லவ்வாக போயிட்டு இருக்குடா. எத்தனை வருஷமா? ஒரு சும்மா 2 வருஷமா. 2 வருஷமாவா? இல்லை, 2 வருஷமா தான் க்ளோஸ் ஆகிருக்கோம். 4 வருஷம் லவ் போயிட்டு இருக்கு. அப்போ 6 வருஷம்? ஆமாம். எப்பட்றா 6 வருஷமா எப்பட்றா சொல்லாமல் இருக்காங்க நம்மக்கிட்ட? அது ஒன்றும் இல்லடா அவனே. அதாவது காதல் என்பது ஒரு ரேஸ் மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கணும். சொல்லுங்க ஓனர். வாடகையா இன்னும் வரல? வாடகையா? வாடகை இந்த தேதி 10 ஆயிருச்சு. ஒவ்வொரு தடவையும் உன்னை வந்து கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஓனர் நான் அதுதான். ரூம்ல எத்தனை பேரா தங்கி இருக்கீங்க? டேய் 10 பேர் இருக்கீங்க. எனக்கு வாடகை வந்தாகணும். வாடகை போடதான். உன்னை வந்து நான் டெய்லி எல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ஓனர் நான் சொல்றதை கேளு. எனக்கு வாடகை வேணும். டேய் தர முடியாதுடா, வைடா. ஒரு நாள் இருக்குடா அவங்க எல்லாருக்கும். ஏய் யாரா அவன்? யாரா கத்திட்டு இருக்க? டென்ஷன் ஆக்குறான்டா கருமோ. டென்ஷன் ஆனா தட்டி விட வேண்டியதானே, ஏன் பேசிட்டு இருக்க? விடுறா கடுப்பா. யாரு? நம்ம ஓனர் தான்டா. ஏய் டேய் ஏன்டா ஓனர்ட்ட இப்படி பேசுற லூசு மாதிரி? யாரா இருந்தாலும் நியாயம் ஒண்ணுதான்டா. அது என்ன நியாயம்? ஓனர் கிணறலாம் கிடையாது. எவனா இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். டேய் 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 நீ தானே போன்ல பேசுன? நான் இல்லைண்ணே, 4 நாளா தொண்டை சரியில்லை. டேய் நடிக்காத, நீ தானே போன்ல பேசுன? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போதான் ஓனர் வரேன். நிஜமா? டேய் நீ தானே போன்ல பேசுன, எனக்கு தெரியும். டேய் நான் வாடகை. ஓனர் அவனுக்கு உண்மையில உடம்பு சரியில்லை ஓனர். நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? டேய் அவன் நடிக்கிறான். நான் வாடகை கேட்கும்போது நீ தானே போன்ல பேசுன? ஓனர் உங்களுக்கு வாடகை போட்டேன் பாத்தீங்களா இல்லையா? ஏய் ஆமாடா, எப்போ போட்டீங்க? காலைல தான் போட்டேன் ஓனர். காலையிலே போட்டாச்சா? சரி ஓகே, சரி வாங்க டீ சாப்பிட்டு போலாம். போங்க வரேன். டேய் டேய் ஷோக்கு டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிலிண்டர் மேலயா ஸ்லாப் மேலயா தெரியல. ஆஹா கேட்க வந்துட்டேனே. என்ன ப்ரோ சொல்ல மாட்டீங்க? சீக்கிரம் வரணும் ப்ரோ. நீங்க யாரா அவன் இந்த வாங்குறான்? எந்த ஊர் கரண்டா? தூத்துக்குடியா இருக்கும் ப்ரோ. அதான் நம்பிடுறான், ஸ்ட்ராங்கா போடுறான். சென்னை ஊர். அவனா நீ? பாடுறா. சார் லொக்கேஷன் வந்துட்டேன் சார். ஆமாம் சார் வந்துட்டேன் சார். ஆமாம் சார் இருக்கு சார். செகண்ட் ஃப்ளோரா? இதோ வந்துட்டேன் சார். 5 minutes சார். சொல்றா, என்னன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னதுடா? நைட்டு மொட்டை மாடியில் ஷோ பார்ப்போம்ல? ஆமா. அந்த வீட்டுக்கு அதே ஃப்ளோருக்கு டெலிவரி. டேய் சூப்பர்ரா. உனக்கு இன்னைக்கு செம லக்குடா. காலையில் நான் சாமி கும்பிடும் போதே ஃபோட்டோவில் இருந்து பூ விழுந்துச்சு. அப்போவே நினச்சேன் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு. சரி நான் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன்டா. அப்போ மாடியில் இன்னைக்கு ஒரு அட்டி இருக்கு. சரிடா ஓகேடா. சரி மேனேஜர் கூப்பிட்றாரு. கொடுத்து வச்சோண்டா நீ. ஹலோ ப்ரோ, எவ்வளோ நேரம் ப்ரோ? ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ தெரிஞ்சவங்கன்னு சொன்னா இப்படி சொதப்புறீங்க? எவ்வளோ நேரமா நின்றுட்டு இருக்காரு? எங்க இருக்கீங்க ப்ரோ? ஒரு 5 minutes ப்ரோ. வந்துடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ.
யோ என்னாச்சியா? வந்துட்டு இருக்கா. யோ டைம் ஆச்சு, அங்கே சீன் போயிட்டு இருக்கு. யாரு இவனா? இவர் தான். இவனையா சொன்ன? ஆமாண்ணா. ஏயா இங்க ரிச்சான சீன்லாம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஆள்லாம் கூட்டு வந்துகிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆள்லாம் வச்சு ஷூட்டிங் பண்ணா செட் ஆகுமாயா? யோ அந்த ஆளு வேற என்ன திட்டுவாயா என்ன? இந்த மாதிரி கேட்டகரியில தான் பழக்கமா உனக்கு? யாரா நீ? எங்கேருந்து வர்ற? பேர் தீபண்ணா, திருவாரூர்லேருந்து வரேன். திருவாரூர்லேருந்து யாராச்சும் நடிக்க கூப்பிட்டா அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருவீங்களா? இல்லைண்ணா, சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போய் வேலையை போடுறா போடா. கூப்பிட்டோன்னே வந்துடுறாங்க நடிக்கிறேன் சார். ஏன்டா ஒரு நல்லா கூப்பிட்டு வருவேன்னு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நல்லா கூப்பிட்டு வா, இல்லைன்னா உன் பேட்டால கை வச்சிருவேன். ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ பரவாயில்ல. இல்லை ப்ரோ, அவங்க அப்படி தான். நான் வேறு ஏதாவது ரோல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுங்கள். சரி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. சரி ப்ரோ. ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் சார். எதுக்கு உங்களெல்லாம் கூப்பிட்டுனாக்கா, ஐ ஆம் கோயிங் டு ஷேர் வெரி குட் நியூஸ். நம்ம லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் more than 10% we are grown. சூப்பர் சார், சூப்பர். இருக்கட்டும். For that I would like to give 5,000 increment to Varda. Super sir. She has done excellent job in marketing. And design team Suresh, you also have performed extremely well. For you also 5,000 increment. இவனுக்கலாமா? அப்புறம் I would like to call Mr. Legend Hariharan. He is worth for nothing. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. You don't even have a small communication skill. ஓகே, உனக்கு இங்கிலீஷில் ஒன்றும் தெரியல. உனக்கு முதல்ல என்ன தான் தெரியும் சொல்லு. தயவுசெய்து வேறு எங்கேயாவது போயிட்டு ஒர்க் பண்ணு, ஓகேவா? இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. சார் என்ன சார் சொல்கிறீங்க? உன்னால் நம்ம கம்பெனிக்கு என்ன யூஸு? யூ ஆர் ஜஸ்ட் டெட் வெயிட். ஒரு வருஷமாக நான் கொடுத்த சம்பளம்லாம் வேஸ்ட். அந்த நீ வாங்கின சம்பளத்துக்கு நீ என்ன ஒர்க் பண்ணியிருக்க சொல்லு பார்க்கலாம். தயவுசெய்து வேறு கம்பெனி பாரு, நம்ம கம்பெனி நமக்கு. நீ பெஞ்சு தேய்ச்சி உட்காந்துரு, கம்பெனி இழுத்து முடிடுவானுங்க. அழுகுறானா? டேய் அஜித் மாப்பிள்ள, டேய் என்ன இங்கேறா? என்னன்னு சொல்றா? சொல்லுங்க ப்ரோ. ஸ்டீஃபன் நான் தான். பார்சல் எனக்கா? ப்ரோ அங்கே என்ன பார்க்குறீங்க? எவ்வளோ ஆச்சு? 120 rupees. பேபி அந்த மொபைல் எடுத்துட்டு வா. வந்துட்டேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ இனிமே அவளை நம்ப மாட்டேன்டா. ஏய் என்ன பண்ற நீனு? பர்சா சிரிக்கிறியா நீனு? சிரிக்கிறீங்களாடா? உங்களுக்கு என் விஷயம் கேட்டா சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? ஹரி
டைம் 7 ஆயிடுச்சு. முடியல மச்சானே. சொல்லுங்க மாமா. சார் ஆமா சார். நீ ஆடிஷன் செலக்ட் ஆயிட்டப்பா, கொஞ்சம் கிளம்பி வரியா? என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாலுமே வா? ஆமாயா, எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நீ துபாய் கிளம்புறதா? சார் ஓகே சார் திரும்ப சார் வரணும். எஸ், செத்தான்டா மேனேஜர். உடனே வரேன். சரி சார், நான் வந்துடுறேன் சார். கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன் சார். இன்னையோட இதுக்கு ஒரு விடிவுகாலம் பிறந்துச்சுடா. வெளிநாட்டுக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு ஊருக்குள்ள கெத்தா வாழலான்னு பார்த்தா சோத்துக்கே வழி இல்லை. சரி, சோத்துக்கே வழியிலன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ ஓட்டினா போகிற வரவெல்லாம் கேவலமாக பேசுகிறான். சாப்பாடு கொடுக்குற வேலை தான்டா பார்க்குறேன், இதுக்கெல்லாமா கேவலமாக பேசணும்? நல்ல வேலை, ஆண்டவனா பார்த்து எனக்கு ஒரு வழியை கொடுத்துட்டான். இனிமே என் லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பார். அதுலேயும் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகும்போது இந்த ஏஜென்ட்லாம் ஒரு மாதிரி கேவலமாக நாயை பார்க்குற மாதிரி பார்ப்பானுங்க மச்சான். அப்படியே மண்டைக்கு ஏறும். இதெல்லாம் எதுக்கு பொறுத்துக்கிட்டோம்? எல்லாம் இந்த ஒரே ஒரு சான்ஸுக்காக தான். இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் ஆண்டவன் கொடுத்த கடைசி வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு ஃபுல் எஃபர்ட்டையும் போடணும் மச்சான். இந்த மேனேஜர் பிரதேசம் அசிங்கப்படுத்துவான் பாரு, ஆஃபீஸ்லேயே தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கும்டா. ஆனால் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அங்கே நான் தான் மேனேஜர். விட்றா, அதுக்கப்புறம் டைம் ஆரம்பிச்சு. ஆமாண்டா. டேய், ஷூவை பார்த்தீங்களாடா? அங்கே இருக்கு. யோ, அதுக்கே பூத்தட்டியை போட்டு உடைச்ச? அப்படிதான்டா உடப்பேன். இது ஏன் வீடுறா, அப்படிதான் போட்டு உடப்பேன். என்னடா இது இவ்வளோ செருப்பு கிடக்கு? போன மாசம் கிடந்த பாய்டா, இன்னும் அது அப்படியே கிடக்கு. வெளியில ஒருத்தன் கூட வரமாட்டேன். அந்த ரூமை சுத்தம் பண்றதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டேன். என்னடா இவ்வளோ துணி இருக்குது? எத்தனை பேரா தங்கியிருக்கீங்க? இதெல்லாம் சத்திரமா இல்லை வீடாடா? 4 பேர் தானே தங்கியிருக்கோம். ஒட்டடெல்லாம் அடிக்கிறீங்களா இல்லையாடா? சொல்றா. ஐயோ டேய் டேய், என்னடா மூட்டை மூட்டையை அடிக்க வச்சிருக்கீங்க? இப்படி கிடக்கு ரூம்பு. அட பாவிங்களா, அப்பவே சொன்னாங்க பேச்சுலருக்கு ரூம் கொடுக்காதன்னு. என்னடா இப்படின்னா இருது? என்னத்தடா திம்பீங்க? குப்பையெல்லாம் கொட்டுவீங்களா இல்லையாடா? ஐயோ முடியாது. மரியாதையா பழைய பேலன்ஸை கொடுத்துட்டு ரூம்பை காலி பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது ரூம்ல. ஹலோ, எங்களெல்லாம் போக முடியாது. 4 வருஷமா இங்க இருக்கோம். நாங்க ஏன் போகணும்? என்னது கிளம்ப முடியாதா? இதுக்கு தான் பேச்சுலர்ஸ்க்கு ரூமே கொடுக்கறது இல்லை. அப்பவே சொன்னேன், நான் கேட்கல. உங்க புத்தியா காட்டிங்க பாத்தீங்களா? மரியாதையா காசை கொடுத்து ரூம்பை காலி பண்றீங்க. சாயந்தரத்துக்குள்ள ஒருத்தன் கூட இங்க இருக்கக்கூடாது. யோ, நீங்களாம் சென்னையில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறது எங்களை பேச்சுலர்ஸ் நம்பி தான். யோ ரொம்ப பேசுறேன். என்ன பேசிட்டு இருக்க? இந்த ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு நிறுத்துக்கடா.
பசங்களா என்ன என்ன ஓரா பேசிக்கிட்டு இருக்க? அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன ஆ ஏய் இப்போ எதுக்குடா அவர் அடிச்ச? ஆ அசிங்கமாக பேசுவோம் அப்புறம் சும்மா நிற்க சொல்கிறியா? கடுப்பாக கலப்பிக்கிட்டு. டேய் செத்துட்டாரா? கொலை பண்ணிட்டேனாடா? ஆ கொலை பண்ணிட்டேனா? ஏண்டா போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல, வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், அசிங்கமாயிடும்டா. எதுக்காக வந்தோமோ எல்லாமே முடிஞ்சு போச்சுல, அவ்வளோதானே, ஒரே அசிங்கமாக போகுதுடா. எதுக்காக வந்தோமோ எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. கொலை பண்ணிட்டேனா? போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடுமா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுல. கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், நான் கொலை பண்ணிட்டேன், நான் கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன், கொலை பண்ணிட்டேன். என்னடா கத்துற? அமைதியா இரு. பயமா இருக்குடா மச்சி, பயமா இருக்குடா. ஏய் வாய மூடு, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஐயோ டேய், இந்த பில்டிங்லேயே அவன்கிட்ட அதிகமாக சண்டை போட்டது நான் தான்டா. நாளைக்கு விசாரணைன்னு வந்தா கேள்வியே இல்லாமல் என்ன தூக்கிட்டு போயிடுவானுங்கல்ல, செத்தனா நானு. ஐயோ ஏன்டா கத்துற? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குடா. டேய் நான் சொல்றத தெளிவா கேளுங்க. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான். என்னடா? என் கூட வாங்க. வாங்கடா. டேய் அதே கூட கார் வச்சிருக்கான்டா. அவனை நைட்டு 10 மணிக்கு மேலே வர சொல்கிறேன். எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த பாடி எடுத்து காரில் வச்சுட்டு நேராக கொண்டு போய் செம்பரம்பாக்கம் ஏரியில் போட்டு வந்துடலாம்டா. செம்பரம்பாக்கம் ஏரியிலையா? போலீஸ் பிடிக்காதா? டேய் நம்ம இருக்கிறது வடபழனி, செம்பரம்பாக்கம் எங்கேயே இருக்கு, எப்படா போலீஸ் பிடிக்கும்? இங்கே பார், தடையமேலாம் பண்ண ஈஸியாக தப்பிச்சிடலாம். அப்படியே பண்ணிடலாம். டேய் பேசாமல் போலீஸ்ட்ட சரண்டர் ஆயிடலாமா? லூசு, அடிச்சது நீ, சரண்டர் நாங்கள் ஆகணுமா? இங்கே பார், சொல்கிறத தெளிவாக கேளு. ஃப்ரெண்டு வரான், காரில் பாடி ஏற்றுறோம், நேராக செம்பரம்பாக்கம் ஏரியில் தூக்கி போடுறோம். இதான் பிளான், சொல்லிட்டேன். நடுவில் ஏதாவது சொதப்புன அவ்வளோதான்.
எங்கடா ஹவுஸ் ஓனரை காணும்? நீ தானே கொலை பண்ண, உனக்கு தான் தெரியும். நான் கொலை பண்ணேன்னா? டேய் தெரியாம தானடா அடிச்சேன், அதுவும் உங்க 2 பேருக்காக தானடா அடிச்சேன். ஆமா, நான் தான் கையில பேட்டை கொடுத்து அடிக்க சொன்ன பாரு. ஏன்னா தேவையில்லாம அவனை அடிச்சு கொன்ன. நான் தேவையில்லாம பண்ணனா? ஏன்டா நீங்க 2 பேரும் தான் அவனை அடிக்க போனீங்க? ஏய் எதுக்குடா அவரை அடிச்ச? தேவையில்லாத வேலைடா. இப்போ செத்துட்டாரா, இப்போ எங்க போனாருன்னு தெரியல. இப்போ எது நான் தேவையில்லாம அடிச்சேனா? டேய் நீங்க 2 பேரும் தான் அவனை அடிக்க போனீங்க, நான் தான்டா குறுக்க வந்து அடிச்சிட்டேன் தெரியாம. நீ கொன்னுட்டு போயிடுவ, நாங்க தானே மாட்டோம். நீ தானே அடிச்ச. எதுக்குடா அடிச்ச? எதுக்கு அடிச்ச? நான் கொலை பண்ணனா? நிறுத்துங்கடா. என்ன நடக்குதுன்னே புரியலையே. கொலை பண்ணது நீனு, அதை மறைக்கலான்னு பிளான் பண்ணது நாங்க. மேலே பிளான் பண்ணிட்டு கீழே வர்றதுக்காட்டி பாடியை காணோம். ஒண்ணுமே புரியலையே. சரி விடுங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்ற ஆராய்ச்சி தான் தேவையில்லை. என்ன நடந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். முதல்ல இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். இப்படி ஒரு கொலை இங்கே நடந்ததுக்கான தடையுமே இருக்கக்கூடாது. டே பைத்தியம், டெட் பாடியை காணோம் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணுறதா முக்கியமா? இப்போ டேய் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? முதல்ல க்ளீன் பண்ணுறா, யாரா வந்துட போகிறாங்க. சந்தேகமா இருக்கு. டேய் பேர் என்ன சார்? அந்த 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 1078 வண்டி உங்கள்தான்? 10 அது எங்க வண்டி இல்லை சார், எங்க வண்டி 8050 வெளில சேஃபாக நிற்கிது சார். உங்க வீடு எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் சார், மேலே. செகண்ட் ஃப்ளோர். வண்டிலாம் நிறைய தொலைஞ்சு போகுது, திருட்டு போகுது. வண்டிலாம் நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா? கண்டிப்பா சார். கிளம்பு. இல்ல சார் அது தேங்க்யூ சார். ஏய் போடா, கேவலமா மாட்டிட்டு போடா. மச்சான் போலீஸ்ல சொல்லிடுறேன்டா, சொன்னா கேளுங்க. இவனை பாறா, அமைதியா வாடா. இல்லடா பிரச்சனை பெருசா போயிட்டா, சொன்னா கேளுங்கடா. டேய் என்னடா வாடா மச்சி, டேய் சொன்னா கேளுங்கடா. இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனர் எங்க? உங்க அப்பா எங்க? அவரை வர சொல்லு. டேய் ஐயோ இடு போறானுங்களே. ஹலோ, அப்படியாடா? சரிடா சரிடா மச்சான், ரூம் சாவி எங்கடா வச்சிருப்ப? சரிடா ஓகேடா.
டேய் டேய் ஏடா நம்ம கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கோமாடா மச்சான் எனக்கு புரியலடா எனக்கு பயமா இருக்குடா ஏன்டா அப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சும்மாறா இருக்க பிரச்சனையில் நீ வேற டேய் இல்லைடா டேய் இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இவனே இது ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்காக நடக்குது எதுவுமே தெரில இவனே தயவு செஞ்சு எதுக்குடா நம்ம இப்போ வந்து உட்காந்துருக்கோம் ஏன்டா ஒளிஞ்சிருக்கோம் டேய் டேய் உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுதா புரியலையா ஏன் நீங்கள் போலீஸ் வந்தோடனே நான் தான் கொலை பண்ணேன்னு பேட்டை கொடுத்து சரண்டர் ஆக வேண்டியதானே எது கத்திக்கிட்டே முடியாந்த நீ தானே கொலை பண்ண நீ கொலை பண்ணதுக்கு நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோண்டா வாயை மூடிட்டு உட்காந்துரு ஏதோ நடந்துருச்சு அதை சமாளிக்கணும் இந்த மாதிரி தலைமறைவாக இருந்து தான் ஆகணும் ஏதாவது பேசுனீங்கன்னா காண்ட் ஆகிடுவேன் ஒரு வாரத்துக்கு யாரும் வெளியே போகக்கூடாது சொல்லிட்டேன் மச்சி டேய் என்ன கொலை பண்ணுன்னு சொல்கிறான் நீ தான் அடிச்ச உங்கள் 2 பேருக்கு தானே அடித்தேன் அது கோவையில் உக்கடம் முதல் ஆத்துப்பாலம் வரை மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது உக்கடம் முதல் கரும்புக்கடை வரை மட்டுமே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை வரைபடம் வெளியிட்டிருப்பதால் பொதுமக்களிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். தீபன் இந்த மாதிரி பேட்டை வச்சு தானே ஹவுஸ் ஒரு மண்டை அடிச்சு உடைச்சேன் ப்ரோ ஹாய் ப்ரோ அந்த ரூமா நீங்கள் நாங்கள் இந்த ரூமு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா லூசு என்னடா பண்ற வாடா அவர் என்கிட்ட பேசுறாரா ஏய் நம்ம ஓனர் மாதிரியே இருக்காரா தேவதை எந்த சாலையோரா அதோட நான் பண்ணல சார் வருவதை எந்த சாயம்பாக கந்த என்னடா கிளம்புங்கடா கிளம்புங்கடா எங்கடா நம்ம ரூமுக்கு தான் இந்த ரூமுக்குள்ள இருந்து நம்ம சைக்கோ வருதுக்கு பேசாம நம்ம தான் கொலை பண்ணனும் போலீஸ் சொல்லி சரண்டர் ஆயிடலாம்டா அங்க எப்பறா போறது டேய் ஏய் கிளம்புடா டேய் சொல்றத கேட்றா கிளம்புடா வாடா பேசிக்கலாம் வாடா அப்ப நான் பாத்துறேன் வாடா என்னை ஏமாத்திடலான்னு நினச்சிங்களா என்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினச்சிங்களா என்னை பார்த்தா லூஸு மாதிரி தெரியுதா வாடகை எங்க அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியுமா காசு எங்க நான் ரொம்ப தெளிவு என்னை ஏமாற்ற முடியாது டோங்கிரி டோங்கிரியா
ஜி அப்பாக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணியை போட்டு எங்கேயோ கீழே வந்துருப்பார் போல, இல்லை யார்ட்டையாச்சும் அடி வாங்கியிருப்பாரு போலண்ணே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிபட்டு வந்துட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டால் என்னையே யாரும் கேட்குறாரு, பழசெல்லாம் மறந்துட்டாருண்ணே. அதான் கொஞ்ச நாளாக இப்படி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காருண்ணே. ஆமாம், இப்போ ஏன் பேச்ச மாத்துறீங்க? வாடகை எப்போ கொடுப்பீங்க? பாருங்கயா, இந்த வேலை போயிட்டு போட்டு நீங்க அப்பாவை பாத்துக்கங்க. ஆமா அப்பாவை பாத்துங்க. காசு உடனே போட்டு விடணும். டாங்கிரி. ஆனா அந்த லூசு பயலுக்காக ஒரு வாரம் வந்து தொலைஞ்சோமே. ஐயோ எனக்கெல்லாம் புதுசா பிறந்த மாதிரி இருக்குவனே. எப்பா சாமி மாப்பிள்ள செம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இப்போதான்டா ரிலீஃபா இருக்கு. லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததுலடா. டேய் மச்சான், ஐயோ எனக்கு என்ன நினைச்சு எதுவுமே புரியல இவனே. அப்பா ஐயோ அப்பா, லைஃப்ல இது மாதிரி நடக்கவே கூடாதுடா சாமி. அப்பா டாங்கிரி. இந்த மெண்டல் பையன் மறுபடியும் மேல வந்திருக்கான் பாருடா. எபாயோ, உன்னால ஒரு வாரம் நாங்க போய் ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி என்ன பாடுபட்டோம் தெரியுமா? தேவலா மாஸ்க மூடிட்டு சிகரெட் அடிச்சா. ஆமாண்டா. ஐயோ சரியான காமெடி. தம்பி என்ன ஒரு பேட்டால அடிச்சிங்களே, அதுல இருந்து ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டீங்களா?